என்ன பண்றது? போகாதேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்களேன். சத்தியமா இந்த ஜென்மத்துக்கு நான் உங்களை விட்டு போக மாட்டேன். போக விரும்பலேன்னு ஒரு வார்த்தை சொல்ல. சத்தியமா நான் உன்னை போக விட மாட்டேன். நான் போகட்டுமா வேண்டாமா? உன் இஷ்டம். நீ என்ன நினைக்கிறியோ அதை செய். நான் நீங்க நினைக்கிறத பத்தி கேட்கிறேன். இது உன் வாழ்க்கை, உன் முடிவு. எனக்கும் உன் முடிவுக்கும் சம்பந்தம் இல்லை. உங்களுக்கும் எனக்குமாவது சம்பந்தம் இருக்கா? தெரியல. தாலி கட்டிட்டா மட்டும் போதுமான்னு நீதானே கேட்ட. வீட்டு கணக்கெல்லாம் இதுல எழுதி வச்சிருக்கேன். டோபி அட்வான்ஸ், பால்காரன் பாக்கி எல்லாம் இதுல இருக்கு. இது ஸ்டோர் ரூம் சாவி. அரிசி பருப்பு எல்லாம் இன்னும் 2 மாசத்துக்கு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். இது வீட்டு பணத்துல மிச்சப்படுத்தினது. இது உங்க பாஸ்புக், செக் புக், பீரோ சாவி. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். நீங்க சொல்றதுக்கு ஏதாவது இருக்கா? 4 மணிக்கு ட்ரெயின், 2 மணிக்கு வந்து கூட்டிட்டு போறேன். எனக்கா நீங்க வர வேண்டாம். நானே போய்க்கிறேன். இந்தா, நீ முதல்ல என்கிட்ட விரும்பி கேட்டது. அதை கூட வாங்கி கொடுக்காம உன்னை அனுப்ப நான் விரும்பல. விவாகரத்து. இன்னைக்கு காலையில தான் வந்தது. உனக்கும் எனக்கும் இன்னில இருந்து எந்த விதமான சம்பந்தமும் இல்லைன்னு கோர்ட்டே சொல்லிடுச்சு. உங்க மனசு அப்படி சொல்லுதா? இது ஒரு வெறும் காதம். என் மனசுக்குள்ள இருக்கிறதையோ உங்க மனசுக்குள்ள இருக்கிறதையோ இதால நிச்சயமா மாத்த முடியாது. உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னா கூட பரவாயில்ல, என்னால தாங்கிக்க முடியும். ஆனா உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஒத்துக்கதான் மனசு இல்ல. நான் ஒத்துக்கிறேன், வெக்கத்தை விட்டு ஒத்துக்கிறேன். நான் உங்களை விரும்புறேன். சத்தியமா மனப்பூர்வமா உங்களை விரும்புறேன். என்னைக்காவது ஒரு நாள் நீங்களும் என்ன விரும்புறீங்கன்னு நினைச்சீங்கன்னா நான் காத்துட்டு இருப்பேன்.
அது வரைக்கும் ஞாபகமா இதை வச்சுக்கோங்க. நான் ஒத்துக்கிறேன். வெட்கத்தை விட்டு ஒத்துக்கிறேன். நான் உங்களை விரும்புறேன். சத்தியமா மனப்பூர்வமா உங்களை விரும்புறேன். சத்தியமா மனப்பூர்வமா உங்களை விரும்புறேன். गाड़ी पहली प्लेटफॉर्म से 5 बजे रवाना होगी.